வணக்கம்மா. இன்றைய சமையல் அரைக்கீரை பருப்பு கூட்டு. இந்த அரைக்கீரை நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் நிறைய கொடுக்குது. அது மட்டுமல்ல, வாதம், பித்தம், கபம் இதையெல்லாம் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அடுத்தது வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அது சின்ன வெங்காயமாக கூட இருக்கலாம், பெரிய வெங்காயமும் இருக்கலாம். எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சுக்கலாம். மிளகு, சீரகம், ஒரு 10 மிளகும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் இதில் போட்டிருக்கேன். இப்போது ஒரு தக்காளியும், பெரிய தக்காளி அதை வெட்டி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு பச்சை மிளகாய் அதையும் சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன், தேவையான உப்பு. தக்காளி வெங்காயம் இருக்குல்ல, அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வதக்கிடலாம். இப்போது அரைக்கீரையை நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த அரைக்கீரையை ஒரு 2-3 கைப்பிடி அளவு போட்டு வதக்கிடலாம். கீரைக்கு எப்போதுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதை சுத்தம் பண்ணி நம்ம செய்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். நல்லா வதக்கிடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தக்காளி, கீரைலாம் நல்லா மசிய வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே 2 பல் பூண்டை தட்டிட்டு வந்துடுறேன். இப்போ அந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, மிளகு, சீரகம் இந்த 3ஐயும் சேர்த்து போட்டு செய்கிற எந்த உணவுனாலும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது பருப்பு ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். ஒரு 4 கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு தான். இது கீரை பருப்பு கூட்டு. நம்ம புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு செய்யும்போது அதில் புரோட்டீன் இருக்காது. அதனால் அந்த நேரத்தில் இந்த கூட்டை செய்யும்போது இதில் நமக்கு புரோட்டீன் கிடச்சிடும். இந்த பருப்பு கூட்டு, கீரை பருப்பு கூட்டு நல்ல கொழுன்னு இருந்தால் தான் நம்ம புளிக்குழம்பு, வத்தக்குழம்புக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம். கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். கீரைக்கு நம்ம அதிகமாக உப்பு போடக்கூடாது, ஏன்னா கீரையிலேயே கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும். அதனால் மிதமாக பார்த்து போட்டுக்கணும். அதிகமானால் நம்மளால் சாப்பிட முடியாது. கீரை அருமையாக தயாராகிடுச்சு. சாப்பிட்றலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா.